ரீகேப் மட்டும் பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் எத்தனை வருஷம் இந்தியர்களின் சமூக உரிமைக்காக போராடினாரனா சுமார் 20 வருஷம் போராடி இருக்காரு. காந்தியடிகள் எந்த வருஷம் இந்தியாவுக்கு திரும்ப வந்தாரனா 1915. சத்தியாகிரகம் என்ற வழிமுறையை காந்தியடிகள் முதல்ல எங்க அறிமுகம் செஞ்சாரனா தென்னாப்பிரிக்கா. காந்தியடிகள் பிறந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1869 அக்டோபர் 2. எங்க பிறந்தாருன்னா குஜராத் போர்பந்தர்ல பிறந்தாரு. இவருடைய தந்தை தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா தந்தை காபா காந்தி, தாயார் புத்திலிபாய். இவர் எப்போ இப்போ வழக்கறிஞர் படிக்க இங்கிலாந்து போனாரன்னா 1888. படிப்பு முடிச்சுட்டு எப்போ இந்தியா மறுபடியும் வர்றாருன்னா 1891. தென்னாப்பிரிக்காவில் ஒரு குஜராத் நிறுவனத்திற்காக பணியாற்ற போயிருப்பாரு. அது எந்த வருஷம் போனாருன்னா 1893. இவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்று வழக்கறிஞராக பணியாற்ற எங்க முயற்சி மேற்கொண்டிருப்பாருன்னா பம்பாயில மேற்கொண்டிருப்பாரு. காந்தியடிகள் எங்கிருந்து எங்கு பயணம் செய்யும் போது பீட்டர் மாரிஸ்பர்க் என்ற ரயில் நிலையத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாரன்னா டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு பயணம் செய்யும் போது பீட்டர் மாரிஸ்பர்க் என்ற இடத்துல வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாங்க. எங்க வாழ்ந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா தலைவரியாக 3 பவுண்டுகள் செலுத்த வேண்டி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வாலிஸ்ல இருந்த இந்தியர்கள். காந்தியடிகள் யாருடைய புத்தகங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின், நெக்ஸ்ட் தாரோ. அதில் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905, அதாவது வங்க பிரிவினை 1905 நடைபெற்றிருக்கும். அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்ட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காரு 1905. நெக்ஸ்ட் டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1910. இப்போ வீடெல்லாம் நம்ம கட்டுறோம்னா மினிமம் 9 அடி 9 அடி உயரத்தில் கட்டுவாங்க. இவர் ஒரு டாலான பண்ணையை கட்டுறப்போ 10 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 அடி உயரம் 1910 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரீகேப் மட்டும் பார்ப்போம். எந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி. காந்தியினுடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் உடையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மாநிலம் எதுனா தமிழகம். சம்ரான் சத்தியாகிரகம் எங்க நடந்ததுன்னா சம்ரான் எங்க இருக்குன்னா எந்த மாநிலத்தில் இருக்குன்னா பீகார்ல இருக்கு. இங்க தீன் காதியா முறை பின்பற்றாங்க. தீன் காதியா அப்படின்னு என்னன்னா விவசாயிகளுடைய நிலத்துல 3 பங்கு கண்டிப்பா அவுரி பயிரிடணும் அப்படின்றது. ஸோ காந்தியடிகளுக்கு சம்ரானுக்கு வருகை புரிமை யார் கேட்டுக்கிட்டாங்க காந்தியடிகள்னா ராஜ்குமார் சுக்லா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சம்ரான் இதில் காந்தியடிகள் பங்கேற்றிருப்பாங்க. பங்கேற்றின பிறகு தீன் காதியா முறை ஒழிக்கவும் பட்டிருக்கும். அதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார். அது எந்த சத்தியாகிரகத்தின் போது தெரிவித்தார்னா சம்ரான் சத்தியாகிரகம். ஸோ தீன் காதியான்றது எதனோட தொடர்புடையதுன்னா சம்ரான் சத்தியாகிரகத்தோட தொடர்புடையது. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1918. கேதா சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றதுன்னா 1918. சம்ரான் சத்தியாகிரகம் 1917. அதுதான் முதல்ல காந்தியடிகள் பொறுப்பேற்றிருப்பாரு. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷார் ஏற்றினாங்க. அது என்னன்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி வழங்குறது தான் 1919ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம். இதை ரவுலட் தலைமையில் வழங்கியிருப்பாங்க. ஸோ இதை ரவுலட் சட்டம் அப்படின்ட்டு அழைச்சிருப்பாங்க. இதை காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எவ்வாறு அழைத்தாரனா கருப்பு சட்டம் அப்படின்னு அழைத்தாரு. இந்த கருப்பு சட்டத்துக்கு எதிராக காந்தியடிகள் எப்போது நாடு தழுவிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாருன்னா ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தாரு. ஏப்ரல் 9 பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஏப்ரல் 9 சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் என்ற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்கள் கைது செஞ்சிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் 6 அழைப்பு விடுக்கிறாரு நாடு தழுவிய போராட்டத்துக்கு. ஏப்ரல் 9 பார்த்தீங்கன்னா சைபுதீன் கிச்லு, சத்யபால்.
ஸோ இந்த சத்யபால் கிச்லுன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ன ஏப்ரல் 13 இல்லையா? ஸோ அந்த 13க்கு முன்னாடி ஏப்ரல் 9 வந்து இவங்க வந்து என்ன சாக போகிறோன்றது அங்கே நிறைய பேர் சாக போகிறோன்றது தெரியாம கிச்சு கிச்சு மூட்டி விளையாடிக்கிறாங்க. கிச்சு கிச்சு மூட்டுறாங்க. ஐயோ முடியலப்பா விட்டுருப்பா, இதுக்கப்புறம் சத்தியமா நீ என்ன கிச்சு கிச்சு மூடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிச்சு கிச்சுன்றது சைபுதீன் கிச்லு, சத்தியமாக இதுக்கப்புறம் கிச்சு கிச்சு மூட்டக்கூடாதுன்றது சத்யபால் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடைபெறுதுன்னா 1919 ஏப்ரல் 13. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைசாகி சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் எப்படி அழைப்பாங்கன்னா பைசாகி திருநாள் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அந்த படுகொலைக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர். ஸோ அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 379. ஆனால் அதிகாரமற்ற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவர் வந்து அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்திருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தாருன்னா வீர திருமகன் என்ற பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்திருப்பாரு. காந்தியடிகள் என்ன பட்டத்தை திருப்பி கொடுத்தாருன்னா கேசர் ஹி ஹிந்த் என்ற பதக்கத்தை வந்து திரும்ப கொடுத்திருப்பாரு. கிலாபத் இயக்கம். கலிபான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் போற்றப்பட்ட இஸ்லாமிய மத தலைவர் தான் வந்து கலிபா, துருக்கியின் கலிபா. துருக்கியின் கலிபாவுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எதனா கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கத்தை நிறுவியவர்கள் யாருன்னா அலி சகோதரர்கள், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி. இதனுடைய முதல் கூட்டம் வந்து எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் வந்து நடைபெறுது. இதனுடைய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா காந்தியடிகள். அந்த கூட்டத்தின் போது கிலாபத் இயக்கத்தினுடைய அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டின் போது 3 முக்கிய முழக்கங்களை வந்து சவுகத் அலி வந்து முன்மொழிகிறாரு. அது காந்தியடிகளும் ஆதரிக்கிறாரு. அந்த 3 முழக்கங்கள் என்னன்னா அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க. ஸோ எந்த வருஷம் வந்து கிலாபத் இயக்கம் காந்தியடிகளுடைய அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுதுன்னா 1920 ஜூன் 9. ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போது தொடங்கியதுன்னா 1920 ஆகஸ்ட் 1. ஸோ 1920 ஜூன் 9 வந்து அலகாபாத்தில் கிலாபத் இயக்கம் வந்து காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுது. 1920 ஆகஸ்ட் 1 வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் வந்து அனுமதி வந்து காங்கிரஸ் வந்து கொடுக்குறாங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்கு. 1920 டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியுடைய தலைமையில் நாக்பூரில் வந்து நடந்த காங்கிரஸ் அமர்வில் வந்து தீர்மானம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் பர்தோலியில வந்து எப்போ அறிவித்தாருன்னா 1922 பிப்ரவரி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அருகே இருக்கிற சௌரி சௌரா என்ற கிராமத்தில் எந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 22 காவலர்களை வந்து தீயிட்டு கொளுத்துறாங்க அப்படின்னா 1922 பிப்ரவரி 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் சுயராஜ்ய கட்சியினர். சுயராஜ்ய கட்சி யார் யார் தொடங்கியிருப்பாங்கன்னா மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னா 1923 ஜனவரி 1 நாள் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த கட்சி சிஆர் தாஸ் எந்த வருஷம் மறைந்தாருன்னா 1925 வந்து சுயராஜ்ய கட்சியின் தலைவரான சிஆர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வந்து வீழ்ச்சி காணுது. இரட்டை ஆட்சி எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1919. இரட்டை ஆட்சி முடிவுக்கு வந்தது எந்த வருஷம்னா 1935. மாகாண சுயாட்சி அறிமுகம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1935. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தினார். யார் அறிவுறுத்தினாருன்னா காந்தியடிகள் காங்கிரஸாருக்கு வந்து அறிவுறுத்திருக்காரு. சேம் டைம் வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களை வந்து கதர் உடுத்தியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தியது யாருன்னா அதுவும் காந்தியடிகள் தான். சைமன் குழு எப்போ வர்றாங்க இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1927 நவம்பர் 8. இந்த சைமன் குழு தலைவர் யாருன்னா சர்ஜான் சைமன். அந்த குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஸோ சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் எந்த தலைவர் வந்து உயிர் இழந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து உயிரிழந்திருப்பார். நேரு அறிக்கை வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1928. நேரு அறிக்கைன்னா மோதிலால் நேருடைய தலைமையில்
உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை தான் நேரு அறிக்கைன்னு சொல்லுவோம். வருஷம் ரொம்ப முக்கியம், 1928. ஜின்னா வந்து எத்தனை இடங்கள் முஸ்லீம்களுக்கு கேட்டாரனா 1/3 இடங்களை வந்து முஸ்லீம்களுக்கு வந்து கேட்டார். ஜின்னாவை வந்து ஆதரித்தவர் யாருன்னா தேஜ் பகதூர் சாப்ரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆதரித்திவான அவர் இது போல் 1/3 இடங்கள் வந்து பெரும் மாற்றத்தை தராது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காரு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக பாராட்டப்பட்டவர் யாருன்னா ஜின்னா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி மாநாட்டில் எத்தனை அம்சங்கள் முன்மொழிகிறாருன்னா 14 அம்சங்கள் வந்து முன்மொழிகிறாரு. எல்லாமே நிராகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் அப்படின்ட்டு வலியுறுத்துறாரு. ஸோ முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்க தொடக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.